Hi, welcome to Smith Learn. Today classes நம்ம என்ன பார்க்க போறோம்னா unconditional statement switch. ஜாவால switch statement பார்க்க போறோம். Variable இந்த வேரியபிள்குள்ள இன்டீஜர் இல்லைன்னா நம்ம என்ன கொடுக்கலாம்னா கேரக்டர் கொடுக்கலாம். கேஸ் வேல்யூ 1 கொடுக்குற வேரியபிளோட வேல்யூ இந்த கேஸ் வேல்யூல எதை மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, டாட் டாட் ஸ்டேட்மெண்ட் n. பிரேக் எது கொடுக்குறோன்றது எக்ஸ்பிளைன் பண்ற, வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொரு கேஸ் முடியும் போது பிரேக் கொடுக்கணும். ஏன்னா எந்த கேஸாவது ட்ரூவா இருந்துச்சுன்னா இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் வேல்யூ வேரியபிள் கொடுத்துருக்க வேரியபிளோட வேல்யூ வந்து இப்போ கேஸ் வேல்யூட மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக்னு கொடுத்தா சுவிட்சை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ அதுக்கு தான் நம்ம பிரேக் கொடுக்குறோம், டு ஸ்கிப் திஸ் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட். Next case value 2, statement 1, statement 2, dot dot statement n. break dot dot case value n. n number of cases கொடுக்கலாம். case value n colon statement statement 2, statement n. set break. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், டிஃபால்ட். டிஃபால்ட்ன்றது என்னன்னா இந்த கேஸ் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற எந்த கேஸுமே வேல்யூ மேட்ச் ஆகல அப்படின்னா அப்போ டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடும். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான நம்ம வந்து எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் இஃப் எல்ஸ் ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம் இல்லையா, அதையே நம்ம வந்து இதுல பார்க்கலாம். ஸ்விட்சில் பார்க்கும்போது எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பார்ப்போம். எக்லிப்ஸ் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். C:\Java ப்ராஜெக்ட்னு சொல்றதான் ஒர்க் ஸ்பேஸ். லான்ச் கொடுத்துடுறோம். டூ டைம்ஸ் கிளிக் பண்ணிட்டேன், 2 times லான்ச் கேட்குது. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ஜாவா பேசிக் ப்ரோக்ராம்ன்றது வந்து ப்ராஜெக்டோட நேமு, அதுக்குள்ள SRC ஃபர்ஸ்ட் டாஸ்க்ன்றது பேக்கேஜ் பாருங்க எப்படி ஒரு அதோட ஐக்கான்லாம் பார்த்து வச்சுக்கணும் எப்பவுமே. நம்ம இதுல ஒரு ப்ரோக்ராம் போட போறோம். ஃபைல் நேம் கிளாஸ் கிரியேட் பண்றோம். டெஸ்ட் அரித்மெட்டிக் பேசிக் ஆபரேஷன்ஸ். டெஸ்ட் பேசிக், நான் அரித்மெட்டிக் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருப்பேன். பேசிக் ஆபரேஷன் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கிளிக் பண்ணி ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்போ மேனுவல் போடணும். ஃபர்ஸ்ட் என்ன ஆக்சுவலா A, B, C அடிஷன் சப்ராக்ஷன் போட போறோம். ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி addition, add,
சப், மல்டிப்ளிகேஷன், அப்புறம் டிவிஷன். இதுக்கு நான் சிம்பிளா ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இது என்னன்னா 3 வேரியபிள்ஸ் வரும், ஏ கமா பி கமா சி. சியில தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என் வந்து சாய்ஸ்க்கு, இது லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ். டோட்டலா வந்து என்ன பண்ணும், 4 வேரியபிள்ஸ் கொடுக்குறோம். என்னன்னு ஒரு 4 வேரியபிள், லிஸ்ட் ஆஃப் சாய்ஸ்க்காக சாய்ஸ்ன்னு ஒரு வேரியபிள், என் கொடுக்க வேணா சாய்ஸ். 4 வேரியபிள்ஸ் கொடுக்க போறோம். இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் போடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேனர் கிரியேட், இது ஸ்கேனர் வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்ட் 4 வேரியபிள்ஸ்ல ஏ கமா பி கமா சி சாய்ஸ். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த மேனுவல் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சுவிட்ச் இஃப் எல்ஸ் ஆர்டர்லயே. ஸோ அதெல்லாம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றாலும் டைரக்டா போடுறேன். இப்போ ஸ்கேனர் இன் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். இப்போ இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இதுக்கு அரித்மெட்டிக் ஆபரேஷன் ஹெட்டிங் போச்சுக்கலாம். அரித்மெட்டிக் ஆபரேஷன் செமிகோலன். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். இதுல 1 அடிஷன். இப்போ நம்ம இன்னொரு விஷயம் வச்சுக்கலாமா, இப்போ சாய்ஸ் வந்து இன்டீஜரா கொடுத்தா நம்பர் கொடுத்தாலும் கேரக்டர் கொடுத்தாலும் சாய்ஸ் வர மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரிங்ல வந்து எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு கேர்ல வந்து சாய்ஸ் கொடுப்போம். இது சாய்ஸ் வந்து பிளஸ் கொடுத்தாலும் 1 கொடுத்தாலும் ஆட் பண்ற மாதிரி 1 ஆர் பிளஸ்ன்னு போட்டுக்கலாம். arithmetic operations, enter the choice. Enter the choice. Addition semicolon போட்டாச்சு. அதுக்கப்புறம் switch system dot out dot println 2 or minus subtraction semicolon system dot இங்க பாருங்க எரர் காமிச்சிட்டு இருக்கு இல்லையா, நான் செமிகோலன் போடல, அதனால போடுறேன். system dot out dot println pro 3 choice 3 or multiplication. அதுக்கு வந்து multiplication. next one வந்து division. fourth one வந்து division slash semicolon திருப்பி next system dot out dot println 5 or percentage remainder க்கு division க்கு d caps போட்டுக்கலாம். இங்க ரிமைண்டர் சேஞ்ச் பண்ணியாச்சா, ரிமைண்டர் போட்டிருக்கேன். தென் இப்போ சாய்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, சப்போஸ் அந்த சாய்ஸ் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் இஃப் கண்டிஷன்ல நம்ம வந்து சாய்ஸ் வந்து அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஓகே இங்கே போட்டுக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println என்டர் தி சாய்ஸ். இங்க போட்டாச்சு இல்லையா, ஓகே.
இப்போ சாய்ஸ் முதல்ல எக்ஸ் கெட் பண்ணிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கட் பண்ணி கீழே போட்டு பார்க்கறது நீட்டா இருக்கும். இங்க அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் மாட்டிக்க கொஞ்சம் நீட்டா போட்டுக்கலாம். வேற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அரித்மெட்டிக் இப்படிதான் ப்ரோக்ராம் நம்ம யோசிச்சு சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். எக்ஸ் வந்து இன்னு டாட் நெக்ஸ்ட் எக்ஸ் செட் பண்ணியாச்சா. இதை வந்து நம்ம வந்து சாய்ஸ்ல ஸ்டோர் பண்றோம். சாய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் கேரட் ஆஃப் 0. ஏன்னா ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டரா மாத்தோம்னா கேரட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும். ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டரா மாத்துது. இஃப்ல நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் println enter a. திருப்பி நெக்ஸ்ட் வந்து a ஈக்குவல் டு in dot next int. Next system dot out dot println enter b. b equal to in dot next int. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல சாய்ஸ் வந்து கெட் பண்றோம். இந்த சாய்ஸ் வந்து கொடுக்குறோம். சாய்ஸ் வேரியபிள் கொடுத்துட்டு இப்போ கேரக்டர் கொடுக்கும்போது மட்டும் கேஸ்ல சொல்லும் போது கேரக்டரா இருந்துச்சுன்னா சிங்கிள் கோட்ல கொடுக்கணும். இதுல வந்து பிளஸ்ஸா இருந்தாலும் சரி, கேஸ் 1 இருந்தாலும் சரி. C is equal to a plus b. System dot out dot println addition of two numbers equal to plus c semicolon break. இப்போ இந்த கேஸ் 1 இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது முடிச்சுட்டு வெளியே வந்துடும். பிரேக் என்ன டு skip this switch statement. Case 2. Exit ஆகி வெளியே வந்துடும். C is equal to a minus b. Switch system dot out dot println subtraction of two numbers plus c. C is equal to break. Next இதுலயே கேஸ் 2 கொடுத்தோம் இல்லையா, இன்னொரு கேஸ் கொடுக்கணும் இல்ல. கேஸ் சப்ராக்ஷனுக்கு சிங்கிள் கோட்ல மைனஸ் கொடுத்து கோலன். நெக்ஸ்ட் கேஸ் 3. C is equal to a into b. System dot out dot println multiplication of two numbers plus c. Break. இப்போ நான் இன்னொரு கேஸ் இங்கே கொடுத்துக்கிறேன். கேஸ் ஸ்டார் கோட். திருப்பி பிரேக் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கேஸ் ஸ்லாஷ் சிங்கிள் கோட் கேஸ் சிங்கிள் கோட் 4. C is equal to a slash b. இன்டென்டிங் தான் பார்த்தீங்களா. ஜாவால நான் சொல்லி கோட் எழுதும் போது இன்டென்ட் பாருங்க, அழகா இன்டென்ட் பண்ணி எழுதியிருப்பேன். அவ பார்க்கும்போது கோடிங் ஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்கும். டிவிஷன் ஆஃப் டூ நம்பர் சி. பிரேக் கொடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கேஸ் 5 திருப்பி கேஸ் percentage C equal to A percentage B. System dot out dot println remainder of two numbers plus C. Break. Defaultல system dot out dot println invalid choice. Then அதுக்கப்புறம் இன்வாலிட் சாய்ஸ் தென் என்ன பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறோம் ஃபங்க்ஷன்ஸ். இது நெக்ஸ்ட் சரி, இது க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். ஓப்பன் பிரேசிஸ் க்ளோஸ் பிரேசிஸ். ஓகே, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஏபிசி 2-3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றோம். எக்ஸ் கொடுக்குறோம். எக்ஸ் எதுக்காகனா சாய்ஸ் வந்து கேரக்டர்ல கெட் பண்றோம். ஏன் கேரக்டர்ல கெட் பண்ணணும் அப்படின்னா, நான் பிளஸ்ன்ற ஆப்ரேட்டர் சிம்பிளும் யூஸ் பண்ண போறேன். ஒன் வந்து இன்டிஜர் நம்பரா இருந்தா கூட நான் பிளஸ் வந்து ஆப்ரேட்டர் யூஸ் பண்றதுனால கேரக்டர்ல கெட் பண்ண தான் முடியும். அப்போ கேரக்டரை டைரக்டா வந்து ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கெட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ரிங்கா கெட் பண்ணி பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து எக்ஸ்னு ஒரு டிக்ளேர் பண்ணிருக்கேன். அப்புறம் கேர் சாய்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே 1 2 3ன்னு போட்டு எல்லாமே அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன்லாம் போட்டிருக்கேன், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். அப்புறம் எக்ஸ் கெட் பண்ணுற அதை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி கேரட் மூலயமா கேரக்டரை கன்வெர்ட் பண்ணி சாய்ஸ்ன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணுற. ஏபி கெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாய்ஸ் வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணும், 1 இருந்தாலும் ஆட் பண்ணும். அதேமாதிரி 2 அதுக்கப்புறம் பிரேக்குன்னா டு எக்ஸிட் ஆகிடும். இந்த ஸ்விட்சை விட்டு எக்ஸிட் ஆகிடும், இல்லை ஸ்கிப் ஆகிடும். எப்படினாலும் சொல்லிக்கலாம். நம்ம இப்போ பாருங்க, ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட் கேஸை எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். அதான் பாருங்க, என்டர் த சாய்ஸ் கொடுக்குறேன்ல, 2ன்னு கொடுத்துட்றேன். சப்ராக்ஷன் தானே, 9 கொடுக்குறேன், சப்ராக்ஷன் ஆயிடுச்சு. திருப்பி ரன் பண்ணுறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டர் மல்டிப்ளிகேஷன் கொடுக்குறேன். 3 கொடுத்தேன், மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ சாய்ஸ் வந்து 6ன்னு கொடுக்குறேன். பாருங்க, என்டர் த சாய்ஸ் 6. எதை கொடுத்தாலும் இன்புட் வேணும் கேட்கும் தான், ஆனால் அது உள்ளே கேட்குற மாதிரி வச்சிருக்கணும். இன்வாலிட் சாய்ஸ். ஓகேவா? எனி டவுட்ஸ்மா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கமெண்ட்டில் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு என்னோட நம்பர்ஸுமே நான் ஆட் பண்ணி வைக்கிறேன் இனிமேல் ஃபியூச்சரில். அதுலேயுமே நீங்கள் இது பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி கேட்டாலும் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் சிம்பிள் அண்டு காம்பவுண்ட். இதில் வந்து ஒரு இன்டீஜர் மட்டும் வச்சு போடலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன, SI equal to PNR by 100. Okay, CA equal to P into 1 plus R whole power N minus P. That's formula, compound interest formula. Okay, 1 கொடுத்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட முடியும், 2 கொடுத்தா இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கலாம். சாய்ஸ் வச்சே பண்ணிப்போம். இப்போ ஸ்கேனர் வேரியபிள் கொடுக்குறேன். இன்னு ஈக்குவல் டு நியூ ஆப்ரேட்டர் ஸ்கேனர் கன்ஸ்ட்ரக்டர் சிஸ்டம் டாட் இன்னு. அதுக்கப்புறம் இம்போர்ட் எரர் காமிக்கிறது. இம்போர்ட் நம்ம கொடுக்கலனாக்கா இம்போர்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கும், அதுவாக ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். இன்ட் வேணால் இதில் போடும், டபுள் பி கமா n கமா 6 ரெண்டுத்துக்கும் சேம் வேரியபிள் தான், SI கமா CI. அதே மாதிரி சாய்ஸ்ன்னு ஒரு வேரியபிள், இன்ட்ல வந்து சாய்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் வச்சுப்போம். ஏன்னா இன்ட்டு சாய்ஸ்
இப்போ நம்ம என்ன பண்றோம்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல இது இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஃபார்முலா என்னது இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் 2 மெத்தட்ஸ்ல கால்குலேட் பண்ண போறோம். ஒன்று வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று வந்து காம்பவுண்ட். எது வேணுமோ அதை கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஒன்று வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம இதிலே சாய்ஸ்ல சொல்லலாம். சாய்ஸ் ஈக்குவல் டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்டர் தி சாய்ஸ் 1 or 2 அப்படின்னு சொல்லிடலாம். 1 or 2 கொடுங்கன்னு சொல்லணும். இப்போ வந்து சாய்ஸ் ஈக்குவல் டு இன் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல enter principal, enter principal. பிரின்சிபலுக்கு வந்து p ஈக்குவல் டு ஃபுல்லா கொடுத்துருக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, நான் இந்த ப்ராப்ளம் கொடுத்துட்டேன். பிரின்சிபல் ஈக்குவல் டு t டாட் இன் டாட் நெக்ஸ்ட் டபுள் இல்லையா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்டர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் n equal to in dot next double. அப்புறம் system dot out dot printle enter the rate of interest. R equal to in dot next double. Okay, இப்போ switch start பண்றோம். switch வந்து keywords, இது switch இது ஸ்மால் தான். இப்போ என்ன வேரியபிள் உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்து ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேசஸ் கொடுத்தோம்னா ஓப்பன் பிரேசஸ்ல பாருங்க கேஸ் 1 இன்டென்ட் பண்ண டேப் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்பாக்கு அழகா இருக்கும். கேஸ் 1 ஈக்குவல் டு இது இன்டிஜர்லயே டைரக்டா 1 சொன்னா போதும் வேல்யூவை. இப்போ SI ஈக்குவல் டு PNR பை என்ன P இன்டூ N இன்டூ R பை 100. அப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிளஸ் SI பிரேக் கேஸ் 2 CA equal to P into 1 plus இப்போ பவர் இல்லையா, ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா math dot pow of ஒரு bracket extra 1 plus R by 100 whole power என்னது N minus P. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிளஸ் CI பிரேக் டிஃபால்ட் system dot out dot println invalid choice. ஏதாவது வேற ஏதாவது 1 or 2 கொடுத்தோம்னா தப்பா கொடுத்தோம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம், சிம்பிளா கோட் இஃப் விட இப்போ சுவிட்ச் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டைம்ல இஃப் விட சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் என்ன எனக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும், காம்பவுண்ட்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும். இப்போ நான் வந்து சாய்ஸ் வந்து 1 கொடுக்குறேன். 1000
நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2%. ஸோ 40. இதே வந்து இதே அமௌண்ட்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? 2 கொடுத்துட்டு 1000 2 இதுக்கு 2. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நான் என்ன பண்றேன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். அது வந்து வைல், டூ வைல், ஃபார், மேனுவல் கால்குலேஷன்லாம் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் யாரும் கமெண்ட் பண்றதுல ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.